ரொமான்டிக் சாங்ஸ்லாம் சில ஆக்ஷன்ஸ் பண்ணு, அது நம்ம பார்க்குற பார்வை, இது சேவலை தான் கற்பழிக்கும்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டெப்பு போட்டு மில்லியன் வியூஸ் வந்துச்சு மேடம். ஸோ அப்போ இருந்தே ஆக்டிங்கில் வந்து நல்ல ஜாம்பவானாக இருப்பேன் மேடம். உனக்கு தைரியம் அந்த 5 குறையும் பெருமாள் சத்தியமா ஃபர்ஸ்ட் துள்ளுவத இளமையில் வரப்பெல்லாம் 4 கிலோ எலும்புல 1/2 கிலோ கறியை விட்டு வச்சிருக்கோம்லாம். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடியில் பயாமனில் உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் 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 ஒரு பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஏதோ ஒரு தப்பாக கமெண்ட் போட்டாங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ எனக்கு ஏதாவது தப்பாக கமெண்ட் வந்துச்சுன்னா அதை கண்ணில் பார்த்தா டிலீட் பண்ணுவேன், இல்லாட்டி கண்டுக்கிறாமல் போயிடுவேன். எல்லோரும் நான் சிவாஜி கணேசன் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன் குட்டி நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி. உலகத்தில் தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்போ இட்லியுமே திருப்பி போடுறானே. வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்வேதா. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் இருக்கார். இவர் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்கிறத விட ஆக்டர் திவாகர் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு இன்ஸ்டாவில் வந்து நடிப்பு திறமையை காமிச்சு கலக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நடிச்சு போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? இனிஷியலாக வந்து ஃபேஸ்புக்கில் தான் ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு பொண்ணு, ஒரு கிளைண்ட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் இன்ஸ்டாவில் வாங்க நிறைய வியூஸ் கிடைக்கும், ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் பக்கம் என்னோட கவனம் வந்துச்சு மேடம். என்ன மாதிரிலாம் நடிச்சு நீங்கள் போடுவீங்க? நடிக்கணுன்ற ஆர்வம் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? என்னோட ஸ்கூல் லைஃப்பில் இருந்தேன் மேடம். நான் மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ அப்போ இருந்தே ஆக்டிங்கில் வந்து நல்ல ஜாம்பவானாக இருப்பேன் மேடம். அப்போ இருந்தே 6th படிக்கிறப்பே மைக்கை பிடிச்சாச்சு மேடம். உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன? நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேடம். ஃபிசியோதெரப்பி டாக்டர். நான் ஒரு டாக்டராக இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள அந்த நான் வந்து நடிக்கணும், ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்படி வந்துச்சு? அது ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அந்த திறமை இருக்குல்ல மேடம். ஸ்கூலில் படிக்கிறப்பே நல்லாவும் படிப்போம். இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் கல்ச்சரல்ஸில் வந்து மேடம் ட்ராமா காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், அதுக்கப்புறம் மோன் ஆக்டிங், ஸ்பீச் காம்படிஷன், இதுலலாம் நிறைய ப்ரைஸ் நாங்கள் வாங்கிட்டே இருப்போம். ஸோ அது அப்போ இருந்தே கலை ஆர்வம் அப்படின்றது இருக்குது மேடம். ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ்லேயும் அதே மாதிரி தான். அப்போ ஏன் டாக்டர் ஆனீங்க? டாக்டர் வந்து மேடம் நல்லா படிக்கிறோம் இல்லையா, நல்லா படிப்போம், அதுவும் ஒரு லட்சிய கனவு தான். நல்லா டாக்டர் ஆகணும், படிக்கணும் அப்படின்றது ஒரு லட்சியம். ஸோ இந்த துறையை செலக்ட் பண்ணி படித்து வந்தோம் மேடம். ஸோ இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸாக போட்டால் நம்ம ஒரு ஹீரோ ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மேடம். அதனால் என்ன தப்பு இருக்குது? இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு சமுதாய ஊடகம் தானே. ஸோ அந்த சமுதாய ஊடகத்தை சரியான வகையில் பயன்படுத்தினா எல்லாருக்கும் அவங்க நினைக்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் மேடம். உங்களுக்கு வில்லனாக பண்ண பிடிக்குமா, காமெடியாக பண்ண பிடிக்குமா, ரொமான்டிக் பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும் மேடம். ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்ல? எல்லாமே நம்மளுக்கு சூட் ஆகுது மேடம். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்றாங்க. ரொமான்டிக் சாங்ஸ்லாம் சில ஆக்ஷன்ஸ் பண்ணு, அது நம்ம பார்க்குற பார்வை, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லோரும் அவங்களுக்கு பிடிக்குது. அதே காமெடியாக பண்ணால் டக்குன்னு வடிவேல் மாதிரி சில இது பண்ணுறோம், அதுவும் அவங்களுக்கு பிடிக்குது. ஆக்ஷன் வந்துருச்சுன்னா இப்போ 3 ஃபிலிம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டிங் மேடம். ஸோ அதுவும் மக்கள் ரசிக்கிறாங்க. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு சூட் ஆகுது மேடம். உங்களுக்கு எல்லாமே சூட் ஆகுது. சரி, ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணி காமிங்க. ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறைய சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் மேடம். சரி, அப்போ வில்லடா பண்ணி காமிங்க. வில்லனா உங்களுக்கு கேரக்டராக தானே வேணும்? விஜய் சேதுபதி வந்து அந்த மாஸ்டர் ஃபிலிமில் பண்ணார் மேடம். நீங்க வந்து இப்ப சினிமாக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க பேரை டாக்டர் திவாகர் அப்படின்ற பேரை என்னவா சேஞ்ச் பண்ணிப்பீங்க? அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண மாட்டேன்ப்பா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நம்மளோட பேரே வந்து அதில் ஹைட் ஆயிரும். அதை நான் விரும்பலை. என்ன பேர் இருக்கோ கடைசி முடியும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து சினிமாக்காக ஒரு பேர், அதில் நமக்கு இந்த பேர் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்கல்ல. அந்த ஐடியா இல்லையா உங்களுக்கு? திவாகர்ன்றதே ஒரு நல்ல ராசியான பேருமா, அதை சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு ஒரு. ஸோ சிங்கிள் டேக்லேயே உங்கள் வீடியோவை நீங்கள் எடுத்து முடிச்சு? கண்டிப்பாக, டெஃபினட்டாக. டைம் இல்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ் விசிட்டு, ஹாஸ்பிட்டல் விசிட்ஸு, ஃபுல்லாக நம்ம ரோமிங்லேயே இருப்போம்ப்பா. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ வந்து சிங்கிள் ஷாட் தான். பேசிக்காக நம்ம ஆக்டர்ன்றனால 2 times 3 times ஃப்ரீயாக இருக்கப்போ அப்சர்வ் பண்ணுவேன் அந்த கேரக்டர். அதை பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணிக்கிறேன், டக்குன்னு சிங்கிள் ஷூட்டில் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். ஸோ நம்மளா ஸ்கூலில் படிக்கிறப்ப 2000 பேருக்கு முன்னாடி நடித்தோம். காலேஜில் பண்ணுறப்ப 500 மெம்பர்ஸ் முன்னாடி நடித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நடிக்கிறோம் இல்லையா, அது ஒரு கிட்டத்தட்ட சினிமா மாதிரி தானே. இன்ஸ்டாகிராம்ன்றது நம்ம நடிச்சு போடுறத கனடாவில், லண்டனில் என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்துப்பா, கனடாவில் ஷேர் பண்ணுறாங்க, லண்டனில் ஷேர் பண்ணுறாங்க, அபுதாபி, எல்லா இடமே ஷேர் ஆகுது இல்லையா. ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க. உங்கள் வீடியோஸை வந்து அவங்களே எடுத்து பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ஓகே.
இப்போ நீங்க சினிமால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்கல்ல, யார் உங்க ரோல் மாடல்? அந்த மாதிரிலாம் நான் யாரும் எடுத்துக்கிட்டதுப்பா. ஆக்சுவலாக பேசிக்காகவே நான் நல்லா நடிப்பேன், என்னோட வேலையை அப்படியே நான் செஞ்சிட்ருக்கேன். இவங்க தான் ரோல் மாடல், அவங்க ரோல் மாடல் அப்படின்னு யாரையும் நான் எடுத்ததில்லப்பா. இருந்தாலும் வந்து இந்த ஹீரோப்பா எனக்கு இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, இல்லை வந்து திவாகரே ஒரு பெரிய ஹீரோ, நான் ஏன்ப்பா ரோல் மாடலாக இருக்கணும்? அந்த மாதிரி ஆணவம் இல்லைப்பா, அந்த மாதிரி ஆணவம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்கும், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மாதிரி ஆக முடியாது. பட் லேட்டஸ்ட்டாக எல்லோரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உங்களோட நடிப்பு, ஆக்ஷன், ஃபேஸு எல்லாமே சிவாஜி கணேசனோட ஒத்து போகுது, அது மாதிரி சொல்கிறாங்க. குட்டி நடிகர் திலகம் அப்படியெல்லாம் உண்மைப்பா. மதுரை ரேடியோ சிட்டி எஃப்எம்ல என்ன இன்டர்வியூ எடுத்தார், அவர் தான் அந்த பேரை வச்சவர். எல்லோரும் நான் சிவாஜி கணேசன் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன் குட்டி நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வர்றதுப்பா. மக்கள் வாயிலேருந்து நிறையா வந்திருக்கும் இவர் மாதிரி என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்லுங்கள் கொஞ்சம். நிறைய பேர் பொதுவாக சொல்கிறாங்கப்பா, நல்ல ஒரு கட்டழகு, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கார். ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இதை சொல்கிறாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். சரி, ஓகே, உங்களுக்கு சினிமாவில் வந்து யாரும் ரோல் மாடல் இல்லை, உங்களுக்கு நீங்கள் மாதிரி பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு இருக்கிறது வந்து ரீல்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அப்படி இப்படி பண்ணி நல்லா ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து காத்து கருப்பு கலை, அதுக்கப்புறம் ஜிபி முத்து, அந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லைப்பா, நான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டீசென்சியாக இருக்கும். என்னோடய ரீல்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன், ஆக்ஷன்ஸ் தான், முழுக்க ஆக்ஷன் மூவி தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு ஆபாசம் இருக்காது, எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அது ஒரு கலை எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து ஆபாசமாக இருக்காதுப்பா. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்களும் உங்களை மாதிரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமான்னு சொல்கிறத விடப்பா, அவங்க செலக்ட் பண்ண வே அப்படி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்படையான கருத்து வந்து ஆபாசமாக இருக்கக்கூடாது. ஜிபி முத்து பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி வந்து ரீல்ஸ்லாம் பண்ணி அது மாதிரி பண்ணி இப்போ வந்து பிக் பாஸ்க்கு வரைக்கும் கூட போயிருக்காரு. ஒருவேளை நீங்களும் அவரே மாதிரி நம்ம பண்ணால் நம்மளும் பிக் பாஸ்க்கு போவோம் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்கா? அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஏதோ ஒரு தப்பாக கமெண்ட் போட்டாங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ எனக்கு ஏதாவது தப்பாக கமெண்ட் வந்துச்சுன்னா அதை கண்ணில் பார்த்தா டிலீட் பண்ணுவேன், இல்லாட்டி கண்டுக்கிறான் போயிடுவேன். சரி, ஓகே. உங்களை ரோட்டில் போகும்போது இவர் தானே அந்த தர்பூசணி பழ வச்சு சாப்பிட்டது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கெஸ் பண்ணி லேட்டஸ்ட்டாக ஒரு பொண்ணு ஒரு 20 பொண்ணுங்க அழைச்சிட்டாங்க. 20 பொண்ணுங்க? மதுரையிலப்பா தேர்முட்டின்னு ஒரு வீதி இருக்குது, அங்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் அக்காவை ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக போயிட்டேன்ப்பா. ஹவுஸ் விசிட் பைக்லேயே தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட் முட்டை வெளியில் வர்றேன், பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க. அந்த பொண்ணு காமிச்சு அந்த பொண்ணு கிளாஸ்மேட்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க. எனக்கு அப்பன்னு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் ஃபோன் பேசுகிற மாதிரி எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கேன்ப்பா. அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து இப்படின்னுதுங்க. எனக்கு அப்படியே என்னடா பார்த்தேன். அப்புறம் தான் என்ன பண்ணி என்னையும் பார்த்துட்டு ஃபோனை எடுத்துச்சுங்க. அப்போ கண்டுபிடிச்சிட்டேன், சரி இன்ஸ்டா பார்த்து தான் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டிஷர்ட்டில் ஒரு மாதிரி இருப்பேன், ஷர்ட்டில் ஒரு மாதிரி இருப்பேன். அன்றைக்கி ஷர்ட் தான் போட்டு வந்தேன். அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? இப்போ 35பா. 35. ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? 80 ஃபார் மேரேஜ். ஒவ்வொருத்தங்களுக்கு டைம் டிலே ஆகும்லப்பா. இந்த நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொப்போசல் வந்திருக்கும் உங்களுக்கு? ப்ரொப்போசல்ஸு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டரை நம்ம அசஸ் பண்ண முடியாதுப்பா. எல்லாரும் ஹாய்ன்றா ஹலோன்னுவாங்க, அவங்கள என்ன உள்ளுக்குள்ள அவங்களோடது நம்மளுக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே இன்னசென்ட்டாக இருக்கே. பொண்ணுங்களுக்குலாம் ஒரு இன்னசென்ட் இந்த மாதிரி பையனை தானே பிடிக்கும். அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சரி, நீங்கள் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த ரீல்ஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா எந்த ரீல்ஸ் ஒன்று பண்ணி காமிங்க. நான் பண்ண எல்லா ரீல்ஸுமே நல்லாயிருக்கும். 3 ஃபிலிம் அது நல்ல ஹிட் ஆச்சுப்பா. 3 ஃபிலிம் அன்னியன் 3 ஃபிலிம் உங்கள்கிட்ட பண்ணி காமிச்சிட்டேன். அன்னியன் பண்ணி காட்டலாமா? சரி, பண்ணி. உனக்கு தைரியம் அந்த 5 குறையும் பெருமாள் சத்தியமா பண்ணலை, நான் தான் அம்பியாவிலே போகிறோம். இது நல்ல ஒரு ஹிட் ரீச்சை கொடுத்துச்சுமா. அப்புறம் அந்த தர்பூசணி பழம் சாப்பிடுவோம் இல்லையா, அது நல்ல ரீச் கொடுத்துச்சு. இந்த அங்கிள் அப்படின்ற வேர்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அங்கிள் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நான் உங்களை திவாகர் அங்கிள்னு கூப்பிடலாமா? அதாவது ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலேயோ 50 இயர்ஸ்லேயே அங்கிள்னு கூப்பிட்டா ஓகேப்பா. அந்த ஒரு 35 34 ஈவன் இப்போ தனுஷ் அண்ணாலாம் நான் 9th படிக்கிறப்பயே அவரே நான் அண்ணான்றேன். தனுஷ் அண்ணாவையே இப்போ அப்படி பார்த்தா என்ன சொல்ல வருது, சிம்பு எங்களோட ரொம்ப சீனியர். அப்போ அவரெல்லாம் நாங்கள் அங்கிள் கூப்பிட்டா என்ன தகாது? சரிங்க அங்கிள், சாரி சரிங்க சார். ஓகே, இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னா பார்க்க எப்படி இருப்பார்? அப்படிலாம் இல்லைப்பா. இப்போ நல்ல ஆக்ஷன் திறமை அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஹீரோவுக்கு அழகு இருக்கணுன்றதை ஒட்டச்ச நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னால் தனுஷ் அண்ணா ஃபர்ஸ்ட் துள்ளுவத இளமையில் வர்றப்பெல்லாம்
4 கிலோ எலும்பில் 1/2 கிலோ கறியை ஒட்ட வச்சுருக்கோம்லாம் இப்போ பத்திரிக்கையில் எழுதுனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். தனுஷ் காதல் கொண்டேன்லாம் அப்படி தான். அப்போ பார்த்தா அவர் ஃபேஸ் அழகு, அவருக்குன்னு பெரிய ரசிகர் பட்டாலும் வேறு மாதிரி போயிட்டார், ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் இப்படி தான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு தேவையில்லப்பா. விஜய் சாரோட ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஏய் சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடியில் பயாம நெல். சரி, நல்லா நடிக்கிறீங்க, ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு படிக்கிறேன்ப்பா, பாட்டும் நல்லா படிப்பேன். ஏ வளவி கடை ஓரத்திலே வளவி 1ஆங்க வளவி 2ஆங்க வளவி 3ஆங்க வாங்க போனேன், ஏ சிஞ்சா 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 சிங் ஏ வாரே விட்டாக வரவ. ஏன் வரவா ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நிறைய லைன் வரும்ப்பா, அது அடிக்கடி முன்னாடி பாடுவோம், இப்போ லைன்ஸ்லாம் நிறைய இதாகிடுச்சு. சரி, மெலோடி சாங் பாடுங்க. மெலடி சாங்ஸு. உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைக்குதே, நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா. நீங்க வந்து பாடுறீங்க, நடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுவீங்களா? டான்ஸும் இன்ஸ்டாவில் நிறைய பண்ணி போட்டிருக்கேன்லப்பா, சின்ன சின்ன. ஆட முடியுமா? டயர்டாக இருக்கீங்களா? இல்லை டயர்லாம் இல்லைப்பா, பண்ணி காட்டுறேன். டான்ஸ் வீடியோ ஒன்று ஆரம்பத்தில் போட்டு மில்லியன் வியூஸ் வந்துச்சு மேடம். ஃபஸ்ட்டு மில்லியன் அதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பொட்ட வச்ச கொட்டை கோழி அப்படின்னு ஒரு இது பண்ணணும். அதுக்கு இந்த டான்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லாவே இல்லை, கிளிண்டன் கல்லில் படவே இல்லை, இது சேவலை தான் கற்பழிக்கும்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டெப்பு போட்டு மில்லியன் வியூஸ் வந்துச்சு மேடம். ஃபஸ்ட்டு மில்லியன் வியூஸ் அந்த வீடியோ தான், டான்ஸ் வீடியோ தான். நீங்கள் வந்து நல்லா ரீல்ஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகிட்டீங்க, நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ்க்கும் கூப்பிடுறாங்க. ரீல்ஸே பண்ணிட்டு இருக்கோம், ஓகே போதும், எனக்காவது சினிமாவில் போயிட்டு எனக்காவது ஒரு சான்ஸ் வேணும், ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரைலாம் பண்ணல மேடம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. கிளினிக்கு, பேஷண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் விசிட்டு, அவுட் பேஷண்ட் விசிட்டு, அதுவும் ஃபிசியோதெரப்பிலாம் ரொம்ப டஃப்பான ஒர்க்கு, ரொம்ப பிஸி ஷெடியூல் தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக மேடம், நான் அப்படி தானே போய்கிட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸோட தாக்கம் தானே இவ்வளோ தூரம் இங்கே உட்கார வச்சிருக்கு. இத்தனை சேனல்ஸ் போட்டீங்க அப்படி கிடையாது மேடம், பொதுமக்கள் பார்க்கட்டும் ரசிக்கட்டும் போட்டோம். அது ஆட்டோமேட்டிக் எந்த லெவல் ரீச்சை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னால் அட்டன் பண்ண முடியல மேடம், ஒரு நாளைக்கு 15 யூடியூப் சேனல் இன்டர்வியூ, கிட்டத்தட்ட ஒரு 6 சேனல் கொடுக்குறதே டைம். இத்தனைக்கு நான் 8 o'clockலேருந்து விடாமல் ஓடுறேன் மேடம் பம்பரமாக. நார்மல் பர்சன்ஸும் ஒரு நாளைக்கு 2-3 இன்டர்வியூ மேலே கொடுக்க முடியாது, அதுலேயும் நல்லா ஹார்ட் ஒர்க்கு. ஒரு 7 கரெக்டாக 6 இன்டர்வியூஸ் கொடுக்க முடியுது. சரி, ஒருவேளை ஹீரோ ஆயிட்ட அப்புறம் இப்போ ஹீரோஸ்லாம் வந்து அரசியல் எல்லாம் போகிறாங்க, உங்களுக்கு அரசியலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு? என்னோட பேச்சே வைகோ ஸ்பீச் மாதிரி இருக்குது மேடம். இவ எப்படி நடிகன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேச்செல்லாம் அனல் பறக்க இருக்கும், பேச்சு போட்டியிலலாம் நம்பர் 1 வருவேன். ஸோ அரசியலுக்கு முழு தகுதியானவன் நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்ப்போம் மேடம், அதுக்குன்னு ஒரு பேச்சு நல்லா பேசுனீங்க, எங்க ஒரு பேசி காமிங்க ஏதாச்சும். மேடம், எங்களோட ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் உண்ணாவிரத மேடையில் பேசுன மாதிரி பேசி காட்டுறேன். என்முறை மருத்துவர்களே, நம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் 2ஆம் உலகப் போர். போர்க்களத்திலே பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்ப்படை வீரர்களாக உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய போர் முழக்கம் மத்திய அரசின் மாநில அரசின் செவிப்பறையை கிழித்து எறிய வேண்டும். தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல மேடம். சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து அரசியலுக்கு வந்துச்சு, அரசியலுக்கு போவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப வந்து ஒருவேளை அரசியலுக்கு போயிட்டீங்க, அப்ப டாக்டரா இருப்பீங்களா, ஆக்டரா இருப்பீங்க, இல்ல அரசியலுக்கு போவீங்களா? 3த்துல ஒன்று. கரெக்டாக என்னை நீங்கள் எல்லாருமே பெரிய லெவலில் கொண்டு போயிடுறீங்க மேடம். அதான் மேடம், ஃபஸ்ட்டு நல்லா இன்னும் சர்வீஸ் பண்ணு மேடம். எந்த லெவலுக்கு போனாலும் ஹாஸ்பிட்டல் ஃபிசியோதெரபின்றது நம்மளோட உடனே இருக்கிறது, அது எந்த காலத்துலையும் நிப்பாட்ட மாட்டோம் மேடம். அரசியல்ன்றது என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு டக்குன்னு போனவுடனே அரசியலெல்லாம் பெரிய எல்லாம் ஆக முடியாது மேடம். திறமையாக காமிப்போம், வாய்ப்புகள் பயன்படுத்துகிறப்ப எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். சரி, நான் கோவப்பட சொல்லுவேன், டக்குன்னு கோவப்படணும், சிரிக்க சொல்லுவேன், டக்குன்னு சிரிக்கணும், நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன், பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா? கேமு. சிரிப்பு, கோவம், அழுகை, வியப்பு, சகிப்பு, லவ். லவ் மட்டும் எதுக்கு கையிங்க போயிடுது? லவ்வுக்கு இதை தவிர வேற இல்லையா? லவ்வுக்கு நார்மல் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸும் காட்டலாம் மேடம். காமிங்க, லவ் காமிங்க. என்னங்க பயமா இருக்குங்க எனக்கு. லவ் காமிங்க. சரி, ஓகே. இங்க உட்காந்துருக்க எனக்கே லவ் வரணும், அந்த மாதிரி லவ் காமிங்க. உங்களுக்கு லவ் வர்ற மாதிரினா இதை பார்த்தா நிறைய பேர் மயக்கிறாங்க, அதை தான் பண்ணி. சரி, ஓகே. எல்லா சீனுமே பண்ணி காமிச்சிட்டிங்க. ஒரு பொண்ணுக்கு அழகா ஒரு ப்ரொப்போஸ் சீன் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பீங்களா? அது ஏதாவது ஒரு சீன் பண்ணி காமிங்க.
லவ் ப்ரொபோசலா? பூ எடுத்துகிட்டு வர சொல்லவா? எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். ஐ லவ் யூப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கடைசி முடிய உங்க கூட தான் வாழணும். ஐ லவ் யூ. தேங்க்யூ. சரி, ஓகே, அழகாக ப்ரப்போஸ் பண்ணீங்க. இது எனக்கா? அவங்களுக்கு தான். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசையோட இருப்பாங்க. ஆனா சில பேருக்கு வந்து தயக்கமா இருக்கும், சில பேருக்கு எதுல ஸ்டார்ட் பண்றதுனே தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னோட இன்டர்வியூஸை பார்த்தாலே நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். எதை கேட்டாலும் டக்குன்னு பண்ணுறாரு, ஒரு கூச்சம் கிடையாது, தயக்கம் கிடையாது, தைரியம். நிறைய பேருக்கு ரொம்ப அவங்க இது இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேடம். சரி, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ், கேமராவை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. தயக்கம் வேணாம், கூச்சம் வேணாம், யாரும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம்னா உங்களோட உழைப்பையும் உங்களோட திறமையும் சோசியல் மீடியாவில் நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ பேட் கமெண்ட்டோ எதிர்த்தரப்பு கமெண்ட்டோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். தைரியமாக எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி சென்றுக்கிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அடுத்து ஹீரோ ஆகிட்ட அப்புறம் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். கண்டிப்பாக மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வீரா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.